அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 15/2/2026 மாசி மாதம் 3ஆம் தேதி திரையோதசி திதி, உத்திராட நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை சம்பவிக்கிறது. இந்த நாள் உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த நாளிலே சூரியனுடைய நட்சத்திரம் சம்பவித்து இன்று மகா சிவராத்திரியாகப்பட்டது. அநேக ஆலயங்களிலும் உலகம் முழுவதும் அநேக சிவாலயங்களிலே சிறந்த முறையில் கொண்டாடப்படுகிறது. இன்று இரவு அனைவரும் சிவபெருமானை கண் விழித்து பிரார்த்தனை செய்யும் பொழுது சிவபெருமானுடைய பேர் ஆதரவும் அதே போல பல்வேறு நன்மைகளும் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே சிவபெருமான் 4 காலங்கள் சிறப்பான அபிஷேகங்கள், 3ஆம் கால அபிஷேகமாகப்பட்டது மிகவும் சிறந்த முறையிலே லிங்கோத்பவ தரிசனமாக திருவண்ணாமலையிலே சிறப்பு பூஜைகள், உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று இரவு கண்மிழித்து சிவபெருமானுக்கு சிவத்தொண்டு சிவ கைங்கரியங்கள் செய்து வரும்போது பல்வேறு கிரக தோஷங்கள் நீங்கி நல்ல பல்வேறு விதமான ஆதாயங்களும் ஒரு இன்பமான சூழல்களும் வாழ்க்கையினுடைய திருப்பு முனைகள் அம்மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெற உள்ளது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, சிவாலயத்துக்கு போனோமா சிவனை பார்த்தோமான்னு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிவாலயத்துக்கு போனீங்கன்னா சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு ஆலயனுடைய கைங்கரியங்கள் செய்யணும். ஆலயத்துக்கு போனால் நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்கள், அதாவது ஆலயத்தை சுத்தம் செய்வது, சுவாமிக்கு அபிஷேக பொருட்களை பிரித்து தரக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உடல் உழைப்பை தரும்போது தான் உயர்வு. சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 அடியார்கள் சொல்லப்படுகிறார்கள். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இதில் அப்பர் மோட்சம்தான் ரொம்ப சிறப்பு. சுந்தரருக்கு சுவாமி வெள்ளை யானை அமிச்சார். திருஞான சம்பந்தருக்கு யாக வேள்வியிலே கலந்து எம்மோடு ஐக்கியமாகி கொள்ளுன்னு சொல்கிறார். மாணிக்க வாசகருக்கு தானே குருவாக இருந்து தன்னுள்ளே ஐக்கியமாகி கொள் என்று சொல்கிறார். இதில் இவங்க 4 பேரை பார்த்திங்கன்னா சிவபெருமானை பற்றி பாட்டு பாடக்கூடியவர்கள். சிவன் பெருமான் யார் என்று உலகிற்கு இந்த 4 சிறந்த பாடல்களை தந்து அவரது பெருமையை போற்றியவர்கள். அதிலும் சிறப்பு யாருக்குன்னு கேட்டால் அப்பர் சுவாமிக்கு தான். அப்பர் தான் சிவாலயத்தில் போய் கைங்கரியம் பண்ணுவார், உழவார பணிகள்லாம் செய்தார். இவங்க 3 பேருக்கும் சிவபெருமான் நேரில் போவே இல்லை. நீ என்கிட்ட ஐக்கியமாயிடுன்னு சொல்கிறார். ஆனால் அப்பர் சுவாமிக்கு மட்டும்தான் கைலாயத்தையே பேர்த்து கொண்டு போய் காட்சி கொடுக்குறார். இந்த நம்ம நம்மளால் பாட்டு பாட முடியல, நம்மளால் சுவாமியை கும்பிட முடியல, நம்மளால் பூஜை பண்ண முடியலன்னா எல்லாத்துக்கும் விதிவிலக்கு சிவ பூஜையில். நீ போய் ஒத்தாசை பண்ணு போதும். ஒரு இடத்துல போய் உபகாரம் பண்ணு. சில பேர் கோயிலுக்கு போனார்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி கோவிலில் சரியில்லைன்னு சொல்லியே பல்வேறு விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் சரியில்லாமையே போயிடும். ஆலயம் என்பது நம்மை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். நாம் சரிப்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்மளால் முடிஞ்ச செய்யலாம். சுவாமி தப்பே கிடையாது. இந்த மகா சிவராத்திரியில் எல்லாரும் உங்களால் முடிந்த ஒரு கைங்கரியத்தை சிவாலயத்திற்கு செய்து வாருங்கள். அந்த கைங்கரியமாகப்பட்டது சிவபெருமானுடைய மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நிறைய கண்கூடான விஷயங்கள் நடைபெறும். என்ன வேணுமோ வேண்டிக்கிட்டு அதை செய்யுங்க. சுவாமிக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன்லாம் கிடையாது. சுவாமிக்கு இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளால் முடிஞ்சது குப்பை போடாதீங்க. சில பேர் கிரிவலம் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாப்கார்ன் அதெல்லாம் சாப்பிட்டுன்னு சுற்றி வராங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கிரிவலம் போறியா யார்ட்டையும் முதல்ல பேசக்கூடாது, ரேடியோ கேட்கக்கூடாது. மனசுக்குள்ளேயே சிவாய நமக என்று சொல்லி சுற்றி வாங்க. அது ரொம்ப நல்லது. நேயர்களே, நாம் இன்றைய நாளுடைய ராசி பலனை காணலாம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயருக்கு இன்றைக்கி ஒரு அதி அற்புதமான நாள். இந்த நாளிலே பல்வேறு துறைகள் சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு விண்ணப்பங்கள் உங்களுக்கு சேர உள்ளது. அதே போல் நீங்கள் புதிய ஒரு விஷயத்திற்காக எடுத்த காரியத்தில் வெற்றி, அதே போல் புதிய விஷயங்களுக்காக நீங்கள் உங்களை பழகி கொள்ளக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. ரிஷபராசினியர்களுக்கு எந்த ஒரு சுபிட்ச காலங்கள், பணவரவு, தனவரவு, தானிய வரவு, அதே போல் இதையும்
திருப்திகரமாக செய்து முடிக்கும்போது நல்ல லாபங்கள். சில பேருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியங்கள், புத்திர சந்தான யோகங்கள் அனைத்தும் கிடைக்கப்படக்கூடிய மாதம் நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது பேரின்பமும் பெரிய வெற்றியும் கிடைக்க உள்ளது. மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு இன்பமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாய் முடிக்கக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் பரிசோதனையோ ஆராய்ச்சியிலோ ஈடுபட்டு வரக்கூடிய விஷயங்கள் வெற்றி. எந்த ஒரு தடங்கள் இன்றி நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். அதே போல் இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் சிந்தித்து செயல்படும்போது நல்ல லாபங்களையும் வெற்றியும் தரக்கூடிய நாளாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீல நிற வஸ்திரத்தை அணிவிக்கும் போது உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து சேரும். கடகராசி நேயர்களுக்கு எங்கும் முயற்சியே திருவினையாக்கும் என்பது போல எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யுங்கள். சோர்வடையாமல் ஒரு நிம்மதியான விஷயத்திற்காக பாடுபடுங்கள். பிறருக்கு உதவி செய்யுங்கள். நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு தானம் செய்யும் போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஏதேனும் உங்கள் கையால் புஸ்தகங்கள் வாங்கி தரும்போது சரஸ்வதியினுடைய கடாட்சம் பெற்று அழியா புகரும் கீர்த்தியும் பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. நீங்கள் இந்த நாளிலே பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு வந்து சேர்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாளும் இந்த மாதமும் ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. கணவன் மனைவியிடத்திலே சில பிரச்சனைகள், தொழிலே நல்ல முன்னேற்றம், லாபங்கள், சகோதரி இடத்திலே சில குழப்பமான சூழ்நிலைகள், உங்கள் பூர்வீக சொத்துக்களில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதே போல் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல யோகமான தருணம், இந்த போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடைபெறவுள்ளது. இந்த நாளிலே நீங்கள் உரிய விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு நல்ல லாபங்களை பெறுங்கள். இந்த நாளிலே நீங்கள் ஊதா நிறத்தை பயன்படுத்தும் போது ஒரு பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதத்திலே பல்வேறு விதமான விஷயங்களுக்கான செலவுகள், பக்தி மயங்கள், அதே போல் நல்ல ஆன்மீக ஈடுபாடிலே ஈடுபடக்கூடிய தருணங்கள். பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பம், பயம் போன்றவற்றை ஏற்படுகிறது. ஒழுங்கான முறையிலே, சிறந்த முறையிலே கல்வியை படித்து வர நல்ல மதிப்பெண் பெற்று உயர் புகழை அடையக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே சில மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தால் சிலவற்றை தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய பழக்கங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு இன்பமான சூழல் வந்து சேரக்கூடிய தருணம். இந்த நாளிலே உங்கள் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தேர்வு செய்து அதில் பயணிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது சுக்கிரனின் பேராதரவினால் நல்ல லாபத்தை பெறலாம். துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமும் இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையப்பெறுகிறது. சந்திரனுடைய ஆதரவு பெற்ற நாளாக இந்த நாள் அமையப்பெற்று உங்களுக்கு சில நேரங்களிலே புதிய விஷயங்களில் கூடிய பழக்க வழக்கங்கள், எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பல்வேறு விஷயத்திற்காக செயல்படுத்தக்கூடிய தருணங்கள். நீங்கள் இந்த நாளிலே சிலரால் பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டும், அதே போல் இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிறந்த முறையில் செய்யக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக கடன் தராதக்கூடிய நபர்களால் கடன் வசூலிக்கப்பட்டு நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் இந்த நாளிலே சில நேரங்களிலே புது முயற்சிகளை தவிர்த்து கொண்டு எந்த ஒரு முயற்சியையும் ஆலோசனை பெற்று செய்யும் போதில் லாபமாக அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். விருச்சிகராசினியர்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமையப்பெறுகிறது. எந்த ஒரு சூழலிலும் ஒரு இன்பமான மயங்கள். ஏதேனும் ஒரு சில காரியங்களுக்காக உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி எந்த எதிர்பார்த்த விஷயத்திற்கும் உங்களுக்கு ஒரு லாபங்கள் கிட்டக்கூடிய தருணங்கள். இன்பமான சூழலிலே பல்வேறு நல்ல திட்டங்களுக்கு வழிவகுத்தக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு பெரியோர்களுடைய ஆதரவு, ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தருணம். அரசாங்கத்திலே நல்ல மதிப்பு, அதே போல் அரசாங்க உதவிகள் பெறக்கூடிய தருணங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுகிறது. நீங்கள் இந்த நாளிலே சில நேரங்களிலே பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடும். ஆகையால் கவனமாக சில விஷயங்கள் பேசும்போது உங்களுக்கு ஆதாயமான விஷயங்கள் நடைபெறலாம். இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவும் அன்பு பாராட்டுகளும் நடைபெற உள்ளது.
தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விஷயங்கள் நடைபெற உள்ளது. எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல சில நபர்களால் நல்ல லாபங்கள் பெறலாம். எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படும்போது நல்ல லாபங்களும் ஆதரவையும் பெறக்கூடிய அமைப்பு. சில நேரங்களிலே பல்வேறு விஷயங்களுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளும்போது லாபங்களை பெறக்கூடும். புதிய தொழில்கள், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொது அறிவு இம்மாதிரியான விஷயங்களை உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளும்போது பல்வேறு லாபங்கள் வந்து சேரக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் ஆதரவால் நல்ல லாபங்களை பெறலாம். மகர ராசி நேயர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு லக்னத்திலே ராசியிலும் செவ்வாய் அமையப்பெறுகின்றார். சில நேரங்களிலே சற்று கோபமாக இருக்கக்கூடிய தருணம், என்ன செய்வது என்று தெரியாமல் பல்வேறு விஷயங்களுக்கு உங்களை குழப்ப நிலையிலே வைத்திருக்கக்கூடிய தருணம். 2ஆம் இடத்திலே பல்வேறு கிரகங்கள் கூட்டமைப்பு இருந்தாலும் சில நேரங்களிலே பிறருக்காக நீங்கள் கோபித்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், சில நேரங்களிலே கோபப்படக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பல்வேறு விஷயங்களுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தருணத்திலே நல்ல லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு வந்து சேர்கிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பிற இடத்திலே ஆலோசனை பெற்று செய்யும்போது ஒரு லாபமான சொல் வந்து சேர்கிறது. எனவே நேயர்களே, நீங்கள் இந்த நாளிலே மரகத பச்சை நிற ஆடையை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறும். கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். பல்வேறு விஷயங்கள் சிறந்த முறையிலும் அரசாங்கத்தினுடைய பேராதரவும், இதே போல் எடுத்த காரியத்தில் வெற்றி. சில நேரங்களிலே கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு செல்வது, அதே போல் நண்பர்களிடத்திலே பல்வேறு இடங்களுக்கு யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள் சென்று வருவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறந்த முறையில் நடைபெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு வேலையும் இன்புற்று செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள். இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடை அணிவிக்கும் போது நல்ல லாபத்தை பெறலாம். மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ஒரு இன்பமான சூழல். இந்த நாளிலே எந்த ஒரு விஷயத்தையும் பிறரை கேட்டு செய்யக்கூடிய நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அதே போல சொந்த வீடு வாங்கக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் மேன் பவர் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய ஆக்கர்ஷண சக்திகள், ஜனவசியத்தை கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். மேடை பேச்சாளர்கள் சற்று கவனமாக பேசுங்கள். அதே போல இலக்கணம், இலக்கியங்கள் எழுதக்கூடிய நபர்கள் சில நேரங்களிலே சில விஷயங்களுக்காக பிரச்சனைகள் வரலாம். திரைத்துறையில் பயணித்து கொள்ளக்கூடிய நபர்கள் எடுக்கக்கூடிய படங்களுக்கு சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே எதையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யுங்கள், நல்ல லாபங்களை பெறலாம். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடை அணிவிக்கும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.